ஹாய் மக்களே! இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் இப்போ நம்ம வீட்டுக்கே நான் திரும்ப வந்துட்டேன். அதாவது டெலிவரிக்கு அப்புறம் அம்மா வீட்ல இருந்துட்டு, இப்போ அகைன் பேக் டு ஹோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டேன். எனக்கு வந்து வீடு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சரி சரி இரு 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 வீட்டுக்கு வந்துட்டல டெலிவரி ஆயிட்டு ஆமா. உங்க அம்மா வீட்ல இருந்தியா? உங்க அம்மா வீடு எங்க இருக்கு? அது அது சிரிச்சிடாதீங்க. இந்த செவுத்துல அப்படியே பக்கத்து வீடு. மக்களே, இந்த செவுத்தோட அடுத்த வீடு தான், அதாவது ஒரு செவுரு தான் சரிங்களா? அதுதான் அம்மா வீடு. பொய் சொல்றா வீடியோக்காக, நல்லா பாத்துங்க. சரி, ஏதோ ஒண்ணு. ஒரே ஒரு செவுரு சரிங்களா? நான் அங்கதான் போய் சாப்பிட்டு வரேன். இவளா துணி துணி துவைக்கிறது, துணி எடுத்துன்னு போறது வர கொண்டு வந்து எட்டி பார்த்துட்டு போறா. ஒரு நாளைக்கு 10 தடவை வந்துட்டு போறா. சும்மா பேருக்கு அம்மா வீட்டுல இருக்கா. ஏதோ நான் போவாதான் வந்து வந்தாச்சு. நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா, நான் இங்க வேற எதுவும் செய்யறது கிடையாது. கிளீன் பண்றது. நீ இருக்கும் போதே செய்யலையேடி. நீ இருக்கும் போது வேலை செஞ்சது கிடையாது. இருக்கும்போது நான் செய்வேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சரியான டஸ்ட். இது பாத்தீங்களா, இந்த மனுஷன் வீடு பெருகிறது கூட கிடையாது. 3 மாசமா நான் தான் இருக்கிறேன். உனக்கு அப்பப்ப வந்து எட்டி பாத்துட்டு போற. பேய் பங்களா பாத்துருக்கீங்களா மக்களே? அதுதான் இது. அவ்வளோ டஸ்ட், அவ்வளோ இது. நீ இருக்கல அப்ப பேய் பங்களா தான். போட்டோ ஒண்ணு ஞாபகம் இருக்கா? அது ஏன்டி ஞாபகப்படுத்துற? கிட்ட இந்த போட்டோ பத்தியா ஞாபகம் இருக்கா? அந்த போட்டோ லவ் பண்ணும்போது கொடுத்தது, என்னோட இதெல்லாம் சேர்த்து கொடுத்தது. எப்ப கொடுத்தேன்? எதுக்கு சொல்லு? என் பிறந்த நாளைக்கு கொடுத்த உடனே பிறந்த நாள் இருந்துச்சு. எத்தனாவதுன்னா ஒரு 24 வயசு ஆகும் போது கொடுத்தாமா. 24 25 3 பர்த்டே உங்க கூட நான் செலிப்ரேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் நம்ம மீட் பண்ணோம். இது எப்போ கொடுத்தது? தேர்ட் பர்த்டேக்கா செகண்ட் பர்த்டேக்கா? 25வது செகண்ட் பர்த்டேக்கு வந்து நான் இதை ப்ரெசென்ட் பண்ணேன் கார்த்திக்கு. ஸோ இது வந்து லவ்வோட ஃபர்ஸ்ட் பிக் இதுதான். அப்போ வந்து இப்படிதான் இருந்தான் கார்த்தி. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துருவீங்க. ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு, நிறைய ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமா, அவள அடி வாங்கிடுச்சு. நல்லா பாத்துங்க, இந்த போட்டோ தான் அது. நல்லா தெரியுதா? இதை கொடுத்துதான் ஏமாத்தி உசார் பண்ணிட்டான். ஏமாத்தில பண்ணல, அன்போடு கொடுத்தது. அன்போடு உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த வீட்டுல நான் ஃபர்ஸ்ட் மாட்டின முதல் ஃப்ரேம்னா இதுதான். போட்டோனா இதுதான். என் வீட்டுல எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா இந்த ரூம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஒரு பேச்சுலரா தான் இருந்தப்பே இருந்தே இருக்கு. கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்த போட்டோ. மெமரபிள் போட்டோ. எனது கொலாஜ் வந்து நான் ரொம்ப தேடி தேடி நான் வந்து கிழிச்சாங்க. தேடி தேடி ஓடி இது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட என்கேஜ்மெண்ட் போட்டோ. என்கேஜ்மெண்டோட ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் போட்டோ. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் காஸ்டியூம்னா ஆமா, ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் போட்டோ. இது பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. அழகால இல்ல, எல்லாம் மேக்கப். நல்லா பாருங்க, எல்லாம் மேக்கப். எனக்கு மேக்கப்பே கிடையாது. இதுல எந்த மேக்கப் கிடையாது எனக்கு. ஓப்பனா சொல்லணும், ஃபேஷியல் மட்டும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பண்ணிட்டு வந்தேன். அது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. இதுல ஃபுல்லா ஒரு 6000 7000 மேக்கப். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மூஞ்சி இரு இந்த மூஞ்சி வச்சு அந்த மூஞ்ச பாரு. இல்ல, நான் வந்து 5k தான் கொடுத்து மேக்கப் பண்ணேன். நான் வெறும் 1000 தான்டி கொடுத்தேன். 1000 rupees கொடுத்து உங்க ஃபேஷியல் நான் அதெல்லாம் பண்ணல. நான் இந்த டாட்டூ வந்து நல்ல ஹைலைட். இது வந்து ஆக்சுவலி இது இந்த ஃப்ரேமோட ஹைலைட் ஒன்னு சொல்லு. இந்த டாட்டூ தான். இந்த ஃப்ரேமோட ஹைலைட் ஒன்னு சொல்லு. ஆக்சுவலி இது போஸே நாங்க கொடுக்கல. பேசிட்டு இருந்தது வந்து கேஷுவலா என் சொந்தக்காரங்க வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணி அக்கா என் பெரியமா நான் கை காமிச்சு பேசும்போது கேஷுவலா எடுத்த போட்டோ. ஆமா, ஆனா இது எனக்கு ரொம்ப வந்து ஃபேவரட். என்னோட இன்ஸ்டா போஸ்ட்ல, இன்ஸ்டாவோட டிபில எல்லாத்துலயுமே இந்த போட்டோ எடுத்த போஸ்ட் எல்லாத்தையும் நான் வச்சிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போதும் ப்ளீஸ் மாத்துன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி இதுவும் இந்த ஃப்ரேமுமே என்னோட பர்த்டேக்காக தான் வாங்குனது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோன்ட்டு. ஆமா, இது வந்து அவனோட பர்த்டேக்கு வந்து நான் பிரசன்ட் பண்ணேன். மேரேஜ் ஆயிட்ட பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. எனக்கு அம்மா ரொம்ப 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 பிடிச்ச போட்டோ. ஆக்சுவலி அவருமே வந்து இததான் ஃப்ரேம் பண்ணலாம்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு புது சாரி வாங்கி கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கும் அந்த சாரி. நான் அது ஒரு நாள் உங்களுக்கு எந்த சாரி அப்படின்னு நான் ரிவ்யூ பண்றேன். நெக்ஸ்ட் தேர்ட் போட்டோ பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரேம். ஆக்சுவலி இது என் பிரதர் கொடுத்தாரு. இது வந்து அவங்களோட பிரதரோட பிரசன்டேஷன் மேரேஜ்க்கு. எங்க மேரேஜுக்கு கிஃப்டா வந்துச்சு. பட் ஆனா இது ரிசப்ஷனோட ஆஃப்டர் சேஞ்ச் த ட்ரெஸ். அந்த ஒயிட் ஷர்ட் பாத்தீங்களா அந்த ஃப்ரேம்ல? அந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட். இது என்கேஜ்மெண்டோட செகண்ட் காஸ்டியூம். இது வந்து நான் வாங்கினேன். ஸோ அவங்க காஸ்டியூம் ஏற்ற மாதிரி நான் வந்து சாரி. இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா 5k கிட்ட ஆயிடுச்சு. பாவம் வாடி பாவி. என்னோட டோட்டல் ட்ரெஸ் காஸ்டே அதான்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். ஸோ அந்த போட்டோ வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த போட்டோ. ஏன்னா எனக்கு ஃபேவரட் கலர் இந்த
சாரியோடது. சோ அதனால இது வந்து favorite. நல்லாதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு இந்த போட்டோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது மாலெல்லாம் ரொம்ப நம்ம வீட்லயே இருக்கிற பெரிய பெரிய சைஸ் போட்டோ தான். frame தான். வீட்ல ரொம்ப பெரிய ஃப்ரேம்னா இது ஒண்ணுதான். ஆமா ஆமா. மாலெல்லாம் நீ கழுத்து வழியா வந்துச்சு. எனக்கு ரொம்ப பயங்கரமா ஆனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டோ ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இது என்கேஜ்மெண்ட் போட்டோ கரெக்டா? அது என்கேஜ்மெண்ட் காஸ்டியூம் வந்து இது 2 என்கேஜ்மெண்ட். ஆக்சுவலி இதுதான் பக்கா என்கேஜ்மெண்டோட காஸ்டியூம். அது வந்து வீட்ல இருந்து வரும்போது இது கொடுக்குறது அந்த ட்ரெஸ், வீட்ல இருந்து போட்டு வர ட்ரெஸ். இது வந்து அது வந்து கேஷுவல் நார்மலா போடுற ட்ரெஸ்ஸஸ். இது வந்து என்கேஜ்மெண்ட்ல வாழ்த்தி கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அந்த ட்ரெஸ். ஆக்சுவலி இது என்கேஜ்மெண்ட். இது ஆனா நம்ம கல்யாணத்துக்கு தான் வந்து கிஃப்டா வந்துச்சு என் தம்பி கிட்ட இருந்து. என் தம்பி தான் கொடுத்தாங்க. அது வந்து எங்களுடைய ரிசப்ஷன் காஸ்டியூம். அது ரிசப்ஷன். இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா அந்த ரிசப்ஷன் காஸ்டியூம்ல நல்லா பாத்துங்க, ஃபர்ஸ்ட் புதுசா மேரேஜ் ஆகிறவங்க நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த ரிசப்ஷன் காஸ்டியூம் நாங்க ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா ஒன் டைம் தான் பண்ணுவோம். இந்த Dress வந்து நீ சொல்ற எவ்வளவு நீயே சொல்லுவா? இந்த Dress வந்து பாத்தீங்கன்னா உன் Dress சொல்லு. என் Dress வந்து 3K எடுக்கும்போது ஸ்டிச் பண்றதுக்கு 3,500 3K தான் இருந்துச்சு. 3,200. நான் எடுத்தது வந்து இங்க நம்ம டி நகர் இது இருக்கு பாத்தீங்களா, ஜெயச்சந்திரன். அங்க டி நகர்ல தான் நாங்க போய் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து சவுகார்பேட் போயிட்டு நானு கார்த்தியும் என்ன பண்ணோம், சவுகார்பேட் போயிட்டு ஒரு ஷாப்ல ஸ்ரீ நல்லி சில்க்ஸ் நினைக்கிறேன் அந்த ஷாப்ல போயிட்டு கேட்டா சேஜ் எடுத்து போடுறாரு பெருசு பெருசா 10,000 5,000 அப்படின்றது. மேடம் திஸ் வில் பி சூட் ஃபார் யூ. நான் அட போட சேஜ் எனக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு நானும் கார்த்தியும் எதனால சொல்லணும்னா எல்லாமே லோன் போட்டு தான் கல்யாணம் பண்றோம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒன் டைம் தான் நம்ம வந்து அந்த மேரேஜ் ட்ரெஸ்ஸஸ் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து அது போடவும் மாட்டோம் பெருசா. நான் வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கோன்னு சொன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இல்ல ரெண்டுக்கு. அதுவும் மேரேஜ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் ரெண்ட் எடுக்கிறத தவிர்த்துருங்க. எவனோ போட்டதெல்லாம் நீங்க எடுத்து போடும்போது உடம்புலாம் அங்கங்க அரிக்கும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் அஃபெக்ட் ஆயிடும். சோ அதனால எனக்கு சூட் ஆகாது. அது நல்லது. இது வந்து கார்த்தி தான் சூஸ் பண்ணாங்க. வித்தின் a second சும்மா பார்த்தாங்க இது நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு போட்டோம். இவங்களது வந்து இந்த Dress லெஹங்கா வந்து 3,200 சம்திங். தச்ச கூலி வந்து எவ்வளவு ஆச்சு? 2,000 ஆல்மோஸ்ட் 5,500 முடிஞ்சிச்சு உங்களுக்கு. என் Dress இருக்குல்ல, ஷர்ட் 1,000 rupees, பேண்ட் 3 பேண்ட் 1000 ரூபாய் இடத்துல ஒரு பேண்ட், இது ஷூ வெறும் 1,000 rupees, பெல்ட் 100 ரூபாய் பெல்ட் அதே டி நகர்ல வாங்கினது. வாட்ச் வந்து நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த வாட்ச் இதுதான், இந்த வாட்ச் தான் கட்டி இருப்பேன். சோ இது ரெண்டும் சேர்த்து எங்க ரெண்டு பேருக்கு காஸ்டியூம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாயில இருந்து 9,000 ரூபாயில முடிச்சிட்டோம். ஒரு 10K குள்ள எங்க ரெண்டு பேரோட காஸ்டியூம் அது எல்லாமே. புதுசா மேரேஜ் பண்றவங்க ஒரு பட்ஜெட்ல எல்லாம் நீங்களே லோன் போட்டு காசு போட்டு நீங்களே பண்ணிக்கிறீங்க, அம்மா அப்பா இருந்து உங்களை தான் பண்ண விடுறாங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணிக்கிங்க, காசு மிச்சம். கல்யாணம்ன்றது ஒரு நாள் கூத்து தான். லோனுக்கு நாங்க கிராண்டா பண்ணிட்டு நாங்க பாதி கடன் கட்டுற மாதிரி கட்டாதீங்க. இல்ல நான் அதுக்கப்புறம் அந்த Dress வந்து நான் யூஸ் பண்ணேன் ஒரு 2 கிளியிற வரைக்கும். உடம்பு நீங்க Dress கிளியிற பத்தல. வெயிட் ஏறிட்டல, வெயிட் போட்டுட்டேன். அப்பலாம் அசிங் பத்தாத போட்டுருக்கேன். ஆனா ஏன் பண்ற? சரி விடு வந்து பாத்தீங்கன்னா ஆனா இப்ப நான் போடலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பத்தம் கீழே போடலாம். பயமா இருக்கு எனக்கு, அதனால போடலாம். வேணா பெல்ட் மாட்டிக்க கொக்கி வச்ச மாதிரி. கலாச்சா ஓடிடுவாங்க. மோஸ்ட் பிரஷியஸ் மொமெண்ட் இது எங்க லவ்வோட ரொம்ப பிரஷியஸான மொமெண்ட். ஒண்ணும் அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்ல. அது ரிசப்ஷன் போட்டோ, இது கல்யாண போட்டோ. காலங்காத்தால Dress சேஞ்சஸ் ஒன்லி. மார்னிங் மேரேஜ் போட்டோ. கண்ணாடி எப்படி நல்லா இருக்கா? நம்ம கிரியேஷன் தான், மேல தூக்கி வச்சிட்டேன் அழகா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு போட்டோ ஷூட் முடியறதுக்கே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு எங்க போட்டோ ஷூட். ஆமா உண்மை. நானா ஆக்சுவலி வக்காந்தி ஒரு போஸ்ட் கொடுக்க சொன்னாரு. ஆனா ஆக்சுவலி எடுத்தது எங்க அண்ணன் தான், பெரியமா பையன் தான். வக்காந்தி போஸ்ட் கொடுக்க சொன்னா, டேய் நான் ஒரு ஸ்டெப் அப்படியே படுத்துக்கிறேன், என்ன விட்டுரு, அவளை கூட மிச்ச போட்டோ எடுத்துக்கிறேன். டயர்ட் ஆயிடுச்சு. இவங்க போய் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு படிக்கும்போது 3:30 ஆயிடுச்சு. 4 o'clock வந்து என்னோட மதரின்ல வந்து எழுப்பி என்ட்ரி டைம் ஆயிடுச்சுனாலும் வைப்பாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ செம்ம டயர்டு அன்னைக்கு. ஸோ ஆனா மார்னிங் வந்து எனக்கு ஃபீவர் வேற. எனக்கே நல்லா ஃபீவர் 8 டிகிரி கிட்ட நல்ல ஜுரம் 100 டிகிரி கிட்ட வந்துருச்சு. நீ நல்ல ஃபீவர், என்ன தலைலாம் ஈரம் ஃபுல்லா ஈரம். ஆனா இது வந்து ரொம்ப லக்கியான போட்டோ எனக்கு. எங்க அண்ணன் நல்லா பண்ணி கொடுத்தான். ஆக்சுவலி இந்த மேரேஜ் போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து 27க்கு பண்ணி கொடுத்தான். 27,000 ரூபாய்க்கு போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே சொல்லிட்டு. அது நம்ம அடுத்த வீடியோல அந்த ஆல்பம்ஸ் காமிப்போம். ஒர்க்கா இருக்கும். அந்த காஸ்டுக்கு அவன் நைட்டு பகலும் போட்டோ எடுத்து
2 ஃப்ரேமும் கொடுத்தாங்க பிளஸ் ஒரு வீடியோ ஒரு டிஸ்க் இருக்கு வீடியோவும் நான் ஒரு நாள் காமிக்கிறேன் லாங் வீடியோ ஆனா அது 2 ஹவர்ஸ்க்கு மேல போகும் அது வீடியோ 2 hours எல்லாம் பார்க்க மாட்டாங்க சரியா இல்ல அது 2 ஹவர்ஸ் இதையே எவனும் பார்க்க மாட்டான் இப்ப போடுற வீடியோ பாதி கட் பண்ணிட்டு ஓடிடுவானுங்க இதெல்லாம் ஒரு மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஆகாதுங்கன்னு சொல்லி கட் பண்றாங்க பாத்துக்க சேனல்ல இருந்து இது வந்து மேரேஜ் போட்டோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேடம் நம்ம மேரேஜ் போட்டோ ஏதோ எவங்கிட்டயே சொல்ற மாதிரி மேரேஜ் போட்டோ பாத்துங்க எங்களோட மேரேஜ் நம்மளோட மேரேஜ் போட்டோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேபி ஷவர் ரொம்ப கஷ்ட காலத்துல இருக்கும் போதும் எடுத்து பண்ணோம் ரொம்ப 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 வேலை இல்லாம இருந்து ஒரு வேலை கிடைச்சு 15 நாள்ல கடனை உடனே வாங்கி ஒரு பேபி ஷவர் பண்ணோம் உண்மையா சொல்லணும் ஸ்பெஷலான பேபி ஆக்சுவலி அது என்னன்னு அப்புறம் சொல்றோம் அது ஃபுல்லா அது நடந்த சம்பவம் நிறைய அந்த மாதிரி அந்த இந்த போஸ்ட்க்கு வந்து கிட்டத்தட்ட நான் கார்த்தி ஒரு 10 டைம்ஸ் கிட்ட கேட்டிருப்பேன் ப்ளீஸ் போட்டோகிராஃபர்ட்ட சொல்லி எனக்கு இந்த போஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஏன்னா இவங்களுக்கு அவ்வளவா இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுத்து போட்டோ எடுக்க கொஞ்சம் ஷை டைப்னா நேச்சுரலா தான் எடுக்கணும் அப்படின்னு ரோட்ல போகும்போது கை கூட பிடிச்சின்னு போக மாட்டேன் அந்த அளவுக்கு ஷையான ஆளுனாவே நானு மாலுக்கு எல்லாம் போனா சும்மா கப்பிள்ஸ் எல்லாம் அப்படி இப்படி போவாங்க கை பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு போனா நடக்க தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுவான் நான் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி போயிட்டு இருப்பேன் நிறைய வாட்டி அந்த மாதிரி பண்ணிருக்கான் மட்டும் மாலுக்கு அது நிறைய நான் மோஸ்டா கூட்டு போக மாட்டேன் ஏன்னா ரொம்ப சைட் அடிப்பாங்க போயிட்டு அது பசங்களோட நேச்சர் மூடிட்டு சொல்றீ போக மாட்டோம் அந்த இது வந்து பேபி ஷவர் பேபி ஷவரும் பட்ஜெட்டா தான் பண்ணோம் 45,000 ரூபாயில பையனோட செலவு மட்டும் ஆக்சுவலி நான் தான் எடுத்து பண்ண பசங்க எல்லாம் பண்ணணும் இல்லையா பேபி ஷவர் 45,000 ரூபாய்க்கு நான் முடிச்சிட்டேன் ஸோ ஒரு 22,000 ரூபாய்க்கு டெக்கரேஷன் சேர்த்து ஒரு நல்ல மண்டபம் எல்லாம் சேர்த்து பண்ணேன் இந்த சாரி வந்து எங்க மம்மி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரி வந்து 4K பட்டு புடவை தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க அதனால 4K கார்த்தியோட காஸ்ட் வந்து ஐ திங்க் 1000 தான் 1200 சம்திங் கார்த்தியோட காஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா கார்த்திக் செம்ம முடி நிறைய ஆக்சுவலி இந்த போட்டோல இருக்க மூஞ்சிக்கும் இப்ப இருக்க மூஞ்சிக்கும் சம்பந்தமே இப்ப இந்த மூஞ்சிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது ஏன்னா சேஞ்சஸ்னா கொஞ்சம் ஒரு 2 வருஷம் டிஃபரெண்ட் இருக்கு ஆமா ஏஜ் பிளஸ் இப்போ வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கும் இல்லையா அதனால அப்படி ஆயிடுச்சு சோ இதுதான் வந்து நம்ம வீட்ல நிறைய போட்டோ ஃப்ரேம்ஸ் இதுல மிஸ் ஆகுது வந்து பாப்பாவோட போட்டோ மட்டும் தான் அது நான் சீக்கிரமாவே வால்ல வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் பாப்பாவோட ஃபேஸ் நேம் எல்லாமே நான் ஒன் டே வந்து கண்டிப்பா ரிவீல் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல பேரையும் சொல்றோம் ஆமா அந்த நேமும் ரிவீல் பண்றேன் கண்டிப்பா அண்ட் இதுதான் நம்ம வீட்ல இருக்க போட்டோ ஃப்ரேம்ஸோட வீடியோ இதுல வந்து நான் முக்கியமா எடுத்தது காரணம் இந்த டஸ்ட் தான் தயவு செய்து நீ என்ன பண்ற இப்போ என்ன பண்றேன் வீடியோ எடுக்கறேன் போட்டோலாம் தொடைடா தொடைக்கவா கோடும் ஏய் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன் போய் தொடைடா போடுடா பாரு எவ்வளவு டஸ்ட் தொடச்சு வைடா சரி ஒரு அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை எல்லாரும் பை மக்களே இதே சாக்கான தொடைக்க விட்ட பரவாயில்ல தொடை தப்பு கிடையாது நம்ம வீட்டுக்கு தான் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண சொன்னா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா ஓகே ஷேர் பண்ணி யாரும் ஒண்ணும் பண்ண போறதில்ல ஷேர் பண்றதுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா பண்ணுங்க டயலாக் கூட இவ சரியா பேச விட மாட்டாங்க நானே தட்டாவி பேசுறேன் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போதும் ஷேர்லாம் பண்ணாதீங்க நீங்க பாதிக்கப்பட்டது இல்லாம மத்தவங்களே அவனும் பாதிக்கப்பட வச்சிடாதீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை பை